எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. ஏண்டா பக்கத்துல தானடா போறேன் நாங்க இவ்ளோ நேரமா போய் வேணா நான் கேட்டு வரட்டுமாடா? சரிடா போய் கேட்டு வாடா, எங்க இருக்காங்கன்னு பாத்துட்டு வாடா. கையை காலு எல்லாமே இருக்கலாம், போய் பாத்துட்டு வா. டே நீ தானடா கேட்ட? உன்கிட்ட உட்காந்து பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல, நான் உள்ளார போறேன்ப்பா. உனக்கு என்கிட்ட உட்காந்துலாம் பேசுறதுக்கு நேரம் இருக்குமா? உன் வைஃப் கிட்ட தானே உட்காந்து பேசுவேன். உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, என்கிட்ட எல்லாம் உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இருக்குமா? டே போடா. என்னால பார்த்தா உனக்கு மனுஷனாவே தெரியாது. தெரியல, உண்மையாலுமே தெரியல, நீ எல்லாம் மனுஷனே இல்ல. ஓவர் சீன் போடாத. போடா, நான் போய் என் வைஃப் கிட்டயே உட்காந்து பேசிக்கிறேன். நீ போ வருவல்ல, அப்ப இருக்கு உனக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. நின்றா, இவன் இதுக்கு மேல நிக்க மாட்டாப்பா. எங்கதான் போனாங்க இவ்ளோ நேரமா? இதுக்குதான் தனியா போவேன், நான் சொல்றதே கேட்க மாட்டாங்க. டே என்னடா நீங்களும் இந்த சைடு வரீங்க? ஆமா, உன்னால எங்க காணவே காணோம். நிஷாந்தியும் காணோம், நிலாவையும் காணோம். ஆமா நிலா, நீங்க 3 பேரும் எங்கதான் போயிட்டு வந்தீங்க? ஹலோ, முதல்ல சொல்றதை கேளுங்க. படபடன்னு பேசிட்டு இருந்தா சொல்ல வரதே கேட்க மாட்டீங்க. சொல்லுமா, என்னமா வேணும்? உண்டனா பேசவே இல்லையேமா. எங்க எல்லாத்துக்கிட்டே தான் நீங்க கேள்வி கேக்குறீங்க. ஆமா, எங்கதான் போயிருந்தீங்க எல்லாரும்? நிலா, நிஷாந்த், ஸ்ரீயெல்லாம் நீங்க போவே இல்லையே. எப்படி நீங்க தாண்டி போனீங்க? என்ன தாண்டி? லூசு, பின்வாசல் சும்மாவா இருக்கு? ஏதோ சொன்னியே. லூசுன்னு சொன்னா. அவ சொன்னாலும் இல்லையே, நீயே சொல்லிரு. உண்மையாலுமே சொன்னாடி. சரி விடுமா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு வாய மூடிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அது ஒண்ணும் இல்ல, நிஷாந்த் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ஹாஸ்பிட்டல்லையா? எதுக்கு? உங்க ஃப்ரெண்ட் பாய்சன் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். என்ன சொல்ற? டே ஆமாண்டா. டே அவனுக்கு என்ன ஆச்சு? நான் போய் பாத்துட்டு வரேன். அவன் இப்போ ஓகே தான். எங்கடா அவன்? என்னடா இவ்வளவு கூலா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? அங்க இருந்து வரும்போது சொல்லிதான் சுட்டுருக்காங்க. நீ வேற ஏதாவது கண்ட வேலையை பாத்துறாத. டே நான் என்ன வேலை பார்க்க போறேன்? நான் அவனை போய் பாத்துட்டாது வரேன். டே வருவான்டா, காரை விட்டு இறங்கி. டே நீ எல்லாம் ஒரு அண்ணனடா. அவன் பாய்சன் குடிச்சிருக்கான், இவ்வளவு கூலா இருக்க. அதுக்கு என்ன நானுமா போய் பாய்சன் குடிக்க முடியும்? அமைதியா இருந்துரு. ஏற்கனவே அவன் மேல செம கோவத்துல இருக்கேன். சரி விடு, போய் நம்ம பாத்துட்டு வரலாவா? ஃப்ரெண்ட் மேல ரொம்ப பாசமா. என்னம்மா சொல்ற? போய் பாத்துட்டு வரணும். அவன் பாவம் பாய்சன் குடிச்சிருக்கான். அவனுக்கு இப்பதான் ஹெல்த் ஓகேவா இருக்கு, நம்ம போய் பார்க்க வேணாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்களா இல்லையா? நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க அவனை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தயவு செஞ்சு அந்த அண்ணா கிட்ட 1 வீக் பேசாமலே இருங்க. அவன் பாவம் காவியா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? எனக்கு இருக்கறனால தான் சொல்றேன், உங்களுக்கு தான் இல்லன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்றா? சொல்லி தொலைடா. வினய் சொன்னா அவன் கிட்ட 1 வீக் பேச வேணாம், எல்லாரும் அவாய்ட் பண்ணுங்க, எல்லாத்துட்டையும் சொல்லி வச்சிரு. அவனாவது பேசுனீங்க அவ்வளவுதான். பேசாதனால வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துக்க போறான். அதே கேள்வியதான் நானும் கேட்டேன். அவன் வாய் மூடிட்டு இருக்க சொல்லிட்டு அவன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஆனா நீயாச்சும் வினையாச்சும் ஏதாவது சொல்லிக்கோங்க. சரிடா, அவனை உள்ளாரியாவது கூட்டிட்டு வாங்கடா, டயர்டா இருக்கும்டா. சாருக்கு பாய்சன் குடிக்கும் போது தெரிஞ்சிருக்கணும், அவனே உள்ளார வந்துக்குவான். இதெல்லாம் அநியாயம்டா. அண்ணா சொன்னதை மட்டும் கேளு, வேற எந்த வேலையும் பண்ணாத. எல்லாத்துட்டையும் சொல்லி வச்சிரு, யாரும் நிஷாந்த் கூட பேசக்கூடாது. பேசி தொலையல போ. வேற ஏதாவது தப்பா மட்டும் போகட்டும், அப்புறம் இருக்கு. அதேதான் நானும் சொன்னேன், அதெல்லாம் ஒண்ணும் தப்பா போகதா. சொன்னது மட்டும் செய். அப்படி சொல்லு ஸ்ரீ, சொன்னதை மட்டும் செய்ய சொல்லு. வர வர ஓவர் பாய் ஆயிடுச்சுடி. இருக்கட்டுமே. சரி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் உள்ளார போறேன்ப்பா. நீங்க போகும்போது பக்கத்துல தானே எங்கேயோ போறேன்? நீங்க பக்கத்துக்கு போறேன்னா பக்கத்துக்கு மட்டும் தான் போவேமா, வேற எங்கேயும் போக மாட்டேமா. நீங்களே எப்படி போனீங்க? அங்க பின்வாசல்ல போனோம்டா. எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? இப்படி மறைக்கிறனால தானே இவ்வளவு தூரத்துக்கு வருது அது. அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தான் சொல்ல வேணாம். நீங்களா வருத்தப்படுவீங்க, அதனால தான் சொல்ல வேணான்னு. அதுக்குன்னு சொல்லாம இருப்பீங்களா? சொல்லல விடுங்க, ஓவர் சீன் போடாதீங்க. சொன்னா மட்டும் என்ன செஞ்சிருப்பீங்க? ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருக்கணும், கவியா உன்னதான் அடிச்சிருப்பேன். கைய வச்சிருவீங்களான்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உள்ளார போலாம்ப்பா. கரெக்ட் ஸ்ரீ, நம்ம கிளம்பிடணும். இவங்க கூட இருந்தோம் அவ்வளவுதான். சரி வாங்க ஸ்ரீ, நம்ம உள்ளார போலாம். நிலாவா காவியா, இங்க பாரு காவியா. அவன் உன்னதான் கூப்பிடுறான் பாரு. வாயை உடைச்சு கையில கொடுத்துருவா, வாயை மூடிட்டு உட்காந்துருங்க. ஓகேவாடா, எதுக்குடா பாய்சன்லாம் குடிக்கிற? சாரிடா. யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, பேச சொல்றா. அது இப்ப வாயை உடைக்க போற, வாயை மூடலனா? ஆமா, வாயை மூடிட்டேமா. அந்த பயம் இருக்கட்டும். காவியா, நிலா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? மேடம் போய் எடுத்துக்க மாட்டீங்களோ? உங்ககிட்ட கேட்டேனா தண்ணி வேணும்னு? உங்ககிட்ட கேட்டேனா? உங்ககிட்ட கேட்டா நீங்க என்கிட்ட சொல்லலாம். உங்ககிட்ட நான் கேட்கறேன், நீங்க வாயை மூடிட்டு இருங்க. நிலா, நீயாவது சொல்லு. சரி காவியா, நான் உள்ளார போறேன் காவியா. சரி நிலா. நிலா, ஆதி சொல்றா. வாயை திறந்தீங்க, வாயை உடைச்சிருவேன் பாத்துக்கோங்க. பாவம் அவன். எதுக்கு என்ன மிரட்டி வைக்கிற? பாத்துக்கோங்க, வாயை மட்டும் திறந்தீங்க நீங்க, அவ்வளவுதான் என் கையில. காவியா ப்ளீஸ் பேசு காவியா. ஆனா என்னாச்சு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என்னன்னு கேளுடா. யாரும் உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்களா? என்னாச்சு? நந்தினி யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்னாச்சு? பேசாதனா பேசாம இரு. முக்கியமா நிஷாந்த் அண்ணன்ற ஏதாவது பேர் இருந்துச்சுன்னா சத்தியமா பேசாத. என்னாச்சு? சொன்னது மட்டும் செய் நந்து. என்ன எல்லாரும் இப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? என்னாச்சுன்னு ஏதாவது சொல்றீங்களா? போய் வேணா சூர்யா அண்ணா கிட்ட கேளு போ. சரி ஓகே, நான் போறேன். நில்லுமா. அண்ணா இல்லண்ணா, சாரி நான் போயிட்டு வரேண்ணா. நின்னுடா.
டேய் சொல்ற ஆதி. டேய் நான் டேனாவது சொன்னீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. எதுக்கெல்லாம் இப்படி அவனை அவாய்ட் பண்றீங்க? பாவம் தானே அவன். பாவம் இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் விடுங்க. ஓவர் சீன் போடாதீங்க. நீங்க ஒருத்தவங்கள அவாய்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா? நான் யாரும் அவாய்ட் பண்ணேன்? என்ன நீங்க அவாய்ட் பண்ணல? அவாய்ட்லாம் பண்ணல, வேணான்னு தானே சொன்னேன். நான் இப்ப உன்னை அவாய்ட் பண்ணேன்? ஹலோ சும்மா சொல்லாதீங்க. அந்த காலேஜ்ல நான் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அவாய்ட் பண்ணல? அவாய்ட் பண்ணதான், அது வேற விஷயம் இல்ல. எனக்கு எல்லாமே ஒண்ணுதாங்க. அப்புறம் அது ஏதாவது முடிவு எடுத்திருக்கீங்களா? நான் என்ன முடிவு எடுக்க போறேன்? என்ன பத்தி ஏதாவது முடிவு எடுத்திருக்கீங்களா? உன்னை பத்தி நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவு? நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்ப அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். அது சும்மா ஓவரா பண்ணாதீங்க. என்ன துரத்தி துரத்தி உங்களை லவ் பண்ணா அவாய்ட் பண்ணுவீங்க அதானே? எங்களோட மனசெல்லாம் உங்களுக்கு புரியவே புரியாது போல கடைசி வரைக்கும். யாருக்குமா? எனக்கு. ஆமா உங்களுக்கு தான். எனக்கு தானே புரியாமலே இருக்கட்டும். நான் சொல்றது நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓ நீங்க சொல்றத நான் கேட்கறதுல அப்ப சொல்றீங்க. நான் சொல்றத மேடம் என்ன கேட்டிருக்கீங்க? அன்னைக்கே சொல்லிட்டேன் நானும் இப்ப ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்னு. அப்புறம் என்ன நீங்க சொல்றத நான் கேட்கலங்கறீங்க? எதையுமே தான் கேட்கல. நான் எல்லாத்தையும் தான் கேக்குறேன். ஓவர் சீன் போட்டுட்டு இருக்காதீங்க. நான் தானே ஓவர் சீன் போட்டுட்டே போறேன். ஓவர் சீன் போடாதீங்க. நான் கிளம்புறேன். உன்னை யார் முதல்ல பிடிச்சி வச்சிருக்கிறது? போய் என் கூட பேசுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல. கொஞ்ச நேரம் கூட உட்காருன்னு சொல்ல மாட்டீங்க. போற பொண்ண போன்னு சொல்ல முடியும். அப்ப நான் போறேன்னா போக விட்டுருவீங்க. நீ போறேன்னு சொன்னா போக விட்டுருவேன். இருக்கட்டும் அதே பாத்துக்கறேன். ஒரு நாள் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்ப பாத்துக்கறேன். அப்ப நான் வச்சு செய்றேன் அப்ப தெரியும் உங்களுக்கு. நீ எப்ப வேணாலும் வச்சு செய்யுமா, எனக்கு என்ன? உங்களுக்கு ஒண்ணு உங்களுக்கு அடுத்தவங்க மேல அக்கறை இருந்தா தானே. அதுவும் முக்கியமா ஏன் மேல அக்கறை உங்களுக்கு தான் இல்ல வேடி. நான் எந்திரிச்சு போறேன். கொஞ்ச நேரமா உட்கார்ந்து பேசுவா அப்படின்னு சொல்றீங்களா? நீ எந்திரிச்சு போறேங்கிற, அதுக்கு நான் ஏன் உட்கார்ந்து பேசுன்னு சொல்லணும்? அதெல்லாம் எதுக்கு சொல்றீங்க? விடுங்க நான் போறேன். போமா தயவு செஞ்சு. மறுபடியும் சொல்றீங்க பாத்தீங்களா? சரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டே போ. நான் ஏன் உங்க கூட பேசணும்? இப்ப நீ தானே சொன்ன. சரி விடு, நீ உட்கார், நான் எந்திரிச்சு போறேன். என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்க. இப்ப நீ தானே சொன்ன எதுவும் பேசுறதுக்கு இல்லன்னு. நீங்க உட்காருங்கப்பா நானே எந்திரிச்சு போறேன். அப்புறம் கடைசியில நான் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன் காவியா என்ன உட்காரவில்லைன்னு சொல்லிடுவீங்க. அந்த பேச்செல்லாம் எனக்கு தேவையா? நான் கிளம்புறேன்ப்பா. கிளம்புமா தயவு செஞ்சு. தயவு செஞ்சு இனிமே நான் எங்க இருக்கணும் அந்த பக்கம் மட்டும் வந்துடாத. யாருன்னா? நீயே தான். உங்க பக்கம் கூட நான் வர மாட்டேன். போதுமா? பாய் அதி, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா, தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாத. எனக்கு ஒரு வேலை இல்ல. உங்க பின்னாடியே சுத்துறதே என் வேலையா? அந்த வேலையை தானே சுத்திட்டு இருக்க. என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்லலமா. ஆதி லூசு பாத்து. எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல் வானிலே நான் தேடினேன். அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா? உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா? தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தா. லூசு, கண்ணை இப்ப பார்த்தாலும் மேல வச்சுட்டு தான் இருப்பியா? கீழே வச்சுட்டு நடக்கவே மாட்டியா? அதான் போறேன்னு தெரியுதுல. கால் எதுக்கு நீங்க அங்க வச்சீங்க? கால் எடுத்தா குறைஞ்சு போயிருவீங்களா? யாரு? நான் காலை வச்சு அதனால தான் நீ கீழே விழுந்த. ஆமா கால் எதுக்கு நீங்க நீட்டி வச்சிருக்கீங்க? மடக்கி வச்சு உட்கார மாட்டீங்களோ? இம்மா நீ கண்ணை மேல பார்த்து நடந்துட்டு என்ன சொல்ற? எல்லாம் உங்களால. இன்னொரு வாட்டி மட்டும் கால் சுளுக்கி எனக்கு வலிச்சிருந்துச்சு அவ்வளவுதான். உங்களை அந்த நிமிஷம் நீங்க காலை ஏறிப்பீங்க பாத்துக்கோங்க. யாரு? நான். என்ன நடக்குதுடா இங்க? டேய் ஆதி, ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் என்னடா பண்ற? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ கீழே விழுந்துட்டா புடிச்சு அவ்வளவுதான். டேய் சரி புடிச்சு அவளை எந்திரிக்க வைக்க வேண்டியதுனடா. நான் எங்க அவ எந்திரிக்க மாட்டேங்கிறா. யாதிரா போய் என் கைய பிடிச்சு வச்சிருக்காங்க. அதனால தான் எந்திரிக்கல. சொல்லுங்க சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இத்தனை அம்மா அப்பா இருக்கும்போது நீ இந்த வேலை பண்ணிட்டு இருக்க பத்தியா? அவ கீழே விழுந்துட்டா புடிச்சுண்டி அவ்வளவுதான். சரி புடிச்சடா. அவளை விட்டுக்க வேண்டியதுன்னு அவ கைய எதுக்கு நீ பிடிச்சிட்டு இருக்க? அப்படி கேளு ஆதிரா. அவ எந்திரிச்சிருக்கலாமே, என் கையை தட்டி விட்டு. அவ தானே எந்திரிக்கலன்னு. காவியா என்னடி பண்ற? எத்தனை அம்மா இருக்காங்க? அத்தனை அம்மா முன்னாடி நீ இப்படி பண்ற பத்தியா? என்ன சோவரா கற்படப்படாத. சும்மா கீழே விழுந்துட்ட அவ்வளவுதான். அது எப்படி நீ ஆதி இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் கீழே விழுகுவ? கால் ஆதி இருக்கும்போது ஸ்லிப் ஆகுதுனா என்ன பண்றது? ஆதி பத்தி நீ நடந்து அப்படி நடக்கும். பாக்கதா நீ புள்ள பூச்சன சரியான வேலை பாக்குறடி நீ. சும்மா அவனே சேர்த்து சொல்ற லவ் பண்ண என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்? ஓவரா கற்பனை பண்ணாத. சரி இப்பவாச்சு எடுத்தியாட கையை? நான் எத்தனை டைம் சொல்லிட்டேன். போதுமாமா கையை எடுத்துட்ட. நீ நடத்துற. உனக்கு என்ன? உனக்கு ஜாலிதான். ஓவரா கற்பனை பண்ணாத. வாயை மூடி கொஞ்ச நேரத்துக்கு. இரு இப்பவே அம்மாவை கூப்பிடுறேன். ஓவர் சீன் போட்டு ஏதாவது கூப்பிட்டே அவ்வளவுதான் நீ. அம்மா மேடம் நான் கூப்பிடுறேன். ஆனா நீ சரியான ஆள்ரி. ஒரு தங்கச்சி முன்னாடி ஒரு அண்ணன் மேல விழுகிறதே தப்புடி. ஒரு ஃப்ரெண்ட் முன்னாடி லவர் மேல விழுகிறது தப்பு இல்ல. உனக்கெல்லாம் ஃப்ரெண்டா வந்த பத்தியா எனக்கு சொல்லணும். உனக்கு ஃப்ரெண்டா உனக்கு தங்கச்சி வந்த பத்தியா என்ன சொல்லணும்டி? நீ மட்டும் எனக்கு அண்ணியா வந்துட்டே நான் அவ்வளவுதான்டி. அந்த நிமிஷமே வீட்டு விட்டு வெளியில போயிர வேண்டி. உண்மையாவாடி? சீக்கிரம் உனக்கு அண்ணியாவும் ஆதிக்கு வைஃபாவும் வரேன். என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஏன் வாயி நான் என்ன வேணாலும் சொல்லுவேன். அதிரா உன்னாலதான் வாயை மூடிட்டு அவளை போக சொல்லிரு. பண்றதெல்லாம் பண்ணுவீங்கடா. நான் வாயை மூடிட்டு போக சொல்றேன். இரு அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா
ஏன் கவியவா நம்ம போயிடலாம். ஏண்டா இப்ப கூட நீ அவளை கூட்டிட்டு தான் ஓடுவ. போய் வா கவியா, சீக்கிரம் அம்மா வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். சரி மேடம், அந்த வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிரு. ஏதாவது உள்ளார போயிட்டு வந்துற போகுது. அந்த அண்ணா விஷம் குடிச்சிட்டு வந்திருக்காங்க. நீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுல போகும்போது ஜோடியை நீ லவ் பண்ணலைன்னு எனக்கு சந்தேகமா இருக்காதி. பாரு, ஒரு நாள் கண்டுபிடிக்கிறேனா இல்லையான்னு பாராதி. உங்க காதலுக்கு நானே எம்மள வந்து உங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சு வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. என்னாச்சு அம்மான்னு கூப்பிட்டு இருந்த? அது ஒண்ணு இல்ல, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதாம்மா. எங்களை பார்க்கணும்னு தோணுச்சு உனக்கு? ஆமாம்மா, வேற ஒண்ணும் இல்லடா. போறேன், பாய். என்னதான் பண்றீங்களோ, கத்திக்கிட்டே இருங்க.